இன்றைக்கி நாம் அகாரோ எக் பாய்லர் அண்ட் போச்சர் அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். இது உங்கள் ஸ்விக்கி, ஜெப்டோ, பிளிங்கிட், அமேசான், ஃப்ளிப்கார்ட் எதில் வேணாலும் வாங்கலாம். ப்ரைஸ் 999 ருபீஸு. ஸோ இது நான் ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணால் யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல் கீழே அந்த எக்ஸை ப்ளேஸ் பண்ணுற பிளேட் வச்சுருக்காங்க. இதில் நாம் 8 எக்ஸ் ப்ளேஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா எக் போச்சிங்க்கு ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு கண்டெய்னர், அதே டம்ளரில் கீழே பார்த்திங்கன்னா ஒரு நீடில் மாதிரியும் கொடுத்துருக்காங்க எக் கிராக் பண்ணுறதுக்கு. அதை நான் அப்புறம் காட்டுறேன். இதுதான் பேஸ் யூனிட்டு. ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான், டிவைஸ் தான். ஸோ இந்த இடத்துல நாம் தண்ணியை ஊற்றுவோம். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது, அவ்வளோதான். இது ஸ்டேபிளாக இருக்குது இந்த யூனிட்டு. கீழே ரப்பர் புஷிங்ஸும் நல்லாயிருக்கு, மூவ் பண்ணாமல் ஒரே பொசிஷனில் வச்சுக்கிறதுக்கு. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் கீழே பார்த்திங்கன்னா ஒரு பின் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்கை கிராக் பண்ணணுன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஆட்-ஆன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை இப்போ எப்படி எக்கை பாயில் பண்ணுறது இல்லை போச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதில் யூசர் மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. இதுதான் நான் பழைய எக் பாய்லர் வச்சுருந்தேன். ஸோ இதை நான் இப்போ அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணிடுறேன். இப்போ இந்த யூனிட்டை ப்ளக்இன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இது பவர் ஆன் பண்ணால் இந்த மாதிரி ஆன் ஆயிரும். ரொம்ப சிம்பிளான யூசேஜ் தான் அது. ஸோ முதல்ல இந்த பேஸ் யூனிட் இருக்குது, அது மேலே இந்த எக் பாயில் பண்ணால் இந்த பிளேட்டு. எக் போச்சிங் பண்ணுறீங்கன்னா அந்த பிளாக் பிளேட் வச்சுட்டு மூடிட்டா போகிறோம். எக் பாயில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வைக்கணும். எக் போச்சிங் பண்ணுறீங்கன்னா இந்த பிளாக் பிளேட்டை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எக் பாயில் பண்ணுறதுக்கு செட்டப் பண்ணுறேன். ஸோ இதில் தண்ணியை ஊற்றிடுறேன் அப்படியே. இப்போ எக்கை பாயில் பண்ணுறதுக்கு ஒரு 2 எக்கு நான் இப்போ ட்ரையல் பார்க்குறச்சு 2 எக் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா போகிறோம். ஸோ உங்களுக்கு பாயில்டு எக் வந்துடும். இப்போ எக்கு போச்சிங் பார்க்கலாம். நான் இதை சும்மா ட்ரையல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கோகனட் ஆயில், கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கேப்சிகம், கொஞ்சம் சீஸ், சால்ட், பெப்பர்லாம் போட்டேன். ஜென்ரலாக வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தான் பண்ணுவேன். இதில் சும்மா ட்ரையல் பார்ப்போன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இதை பீட் பண்ணிலாம் போட்டால் இன்னும் நல்லா வரும். பட் சும்மா இதில் போச்சிங் தானே பண்ணுறோம், அதனால் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. இந்த கப்பு கீழே இருக்கிற இந்த நெயில் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த எக் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அதை வச்சு டேப் பண்ணேன். எனக்கு கையிலே உடச்சிக்கலாம், அது தேவையில்லை எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அனியன்ஸ் அண்டு க்ரீன் சில்லிஸ் மேலே சும்மா போட்டுட்டு சால்ட் அண்ட் பெப்பர் ரொம்ப லைட்டாக தூவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் சீஸும் வேணா போடலாம். ஸோ முதல்ல இது கொஞ்சம் பேசில் லீஃப், ட்ரை லீஃப் பேசிலும் கொஞ்சம் லைட்டாக தூவிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் சீஸை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஷ்ரெடட் சீஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே நடுவுலேயே ஓப்பன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஷ்ரெடட் சீஸையும் இதில் நான் சேர்த்துட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் அது ஃபுல்லாக அது எக்கு போச் ஆயிடுச்சுன்றதை பார்க்க முடியும். அண்டு ரெடி டு சர்வ். ரொம்ப நல்லாயிருக்கு, தாராளமாக வாங்கலாம் இந்த ப்ராடக்ட்.